ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மதுரையில் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு சாட்டர்டே சண்டே நல்லா பீஸ்ஃபுல்லாக சில்ட்ரன்ஸோட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாருங்கள். எங்கே அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள தெப்பக்குளம் தாங்க. இங்கே சாட்டர்டே சண்டே ஈவினிங் மட்டும் வந்து பாருங்களேன், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே வந்து இந்த தெப்பக்குளத்தில் இங்கேக்குள்ளே உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ்க்கான கேம்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்கங்க. நம்மளுக்கு தேவையான திங்ஸ், அதாவது கேர்ள்ஸ் விமன்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து இயரிங் கலெக்ஷன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் ப்ளஸ் காஸ்டியூம்ஸ், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய ஷாப் இருக்குது. இந்த ரோட் சைட் ஷாப் வந்து நிறைய இருக்குது. சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே கேம்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்கங்க. அவ்வளோ அழகாக டைம் டைம் போகிறதே தெரியாது இங்கே வந்தோன்னா. அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கடைகள் சுற்றி பார்க்கவே டைம் பத்தாது. ஏன்னா நம்ம போயிருக்கிறது இப்போ ஒரு சைடு தான் போயிருக்கோம். தெப்பக்குளத்தை சுற்றி 4 சைடு போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். வாங்க அந்த ஒரு சைடு மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே திங்ஸ். ஸோ இங்கே போனீங்கன்னா நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தரணுன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. ஏன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸும் வாங்குற மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி ப்ளே திங்ஸை மட்டும் வாங்கிட்டா பரவாயில்லையே, அது வேணும் இது வேணும்னு கேட்குங்க. ஸோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதிலே வந்து அந்த சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. முல்தானி மட்டியில் சோப்பு நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த சோப் வந்து இருக்குது, தெரியுதா? பேக் பண்ணி இருக்கும், ஆனால் இதில் வச்சு தராங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது வந்து ரோஸ் சோப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஷாப்பாக நம்ம வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டே போகலாம். வாங்க அடுத்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன். நிறைய இங்கே வந்து டாப்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், சாரீஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ நிறைய ஸ்டால் இங்கே போட்டிருக்காங்கங்க. சாரீஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது பாருங்கள். இதெல்லாம் ப்யூர் காட்டன் சாரீஸ். 350 400 அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே. டாப்ஸ் கலெக்ஷனும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச இந்த சாரீலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ரேட்டு கம்மியாக தான் சொன்னாங்க, 600 ரேஞ்சாக எதாவது சொன்னாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நம்ம இங்கே சுற்றி பார்க்க மட்டும் போலங்க, ஷாப்பிங்கும் சேர்த்து போயிட்டுருக்கோம். வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் அக்சசரிஸு ப்ளஸ் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ், கிளிப் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப் இருந்தது. அது இங்கே போனீங்கன்னா அந்த காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இயரிங்ஸ் வியர் பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஸ்பாட்டில் போனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆன்லைனில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஷாப் பாருங்க எவ்வளோ வரிசையாக அப்படியே போட்டிருக்காங்க. நம்மளால் எடுக்க முடியல, ஏன்னா அந்த சைடு கூட்டமாக இருக்கனால எடுக்க முடியல. ஒவ்வொன்றும் வாங்க பார்த்துட்டே போகலாம் என்னென்ன இருக்குன்னு. டெம்பர் கிளாஸ் கூட அந்த ஷாப் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். ரிங் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே ரிங் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஷாப் போட்டிருக்காங்க. அடுத்து இயரிங் கலெக்ஷன்ஸ். இங்கெல்லாம் போனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளில வரமாட்டோம். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே கேம்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க தெப்பக்குளத்தில் கூட்டமாக இருக்குது, அப்படி சாட்டர்டே சண்டேலாம் நல்லா இருக்குது, அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஷாப் நிறையா இருக்கும். நம்ம அந்த தெப்பக்குளத்தில் ஓரத்தில் அந்த ஸ்டோன் பெஞ்சில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சில்ட்ரன்ஸ்க்கு தாங்க நிறைய கேம், அந்த ராட்டினம் சொல்லுவோம்லே, அதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்கங்க. வாட்டர் கேம்ஸு நிறையா இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும்.
ஷாப்பிங்க்கெலாம் நம்ம வேறு எதுக்கு போகவே தேவையில்லை. இந்த சைடு ரோட் சைடு நடந்தாலே எல்லா கடைகளுமே இங்கே போட்டிருக்காங்க. வரிசையாக பார்த்துட்டே போகலாம் என்னென்ன இருக்குன்னு. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய், 5 ரூபாய். சில்ட்ரன்ஸ்க்கு கேம்ஸ், கிளேத்திங்ஸ் கலெக்ஷன்ஸ், ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. வரிசையாக என்னோட சேர்ந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல் கலெக்ஷன்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி தான். இது ஹேண்ட்பேக்லாம் அழகாக வச்சுருந்தாங்கங்க. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது. ஒரு 2-3 ஹேண்ட்பேக் மட்டும் பார்ப்போம். நிறைய இந்த மாதிரி ஷாப் தான் நிறைய இருந்தது. காஸ்டியூம், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ். இது வந்து எல்லோரும் நினச்சிருப்பீங்க ஸ்பெக்ஸ் நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, அது கிளிப்பு, ஹேர் கிளிப் வந்தது. எவ்வளோ ஷாப் பார்த்தீங்களா? வரிசையாக எடுத்துக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், செப்பல் கலெக்ஷன்ஸ். அடுத்து கும்பிச்சு வச்சுருக்காங்க கடைகள், அவ்வளோ இருக்குது. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊர் சைடு தான் வரோம், சுற்றி எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து இந்த கீ செயினில் நேம் எழுதி தர ஷாப். பாருங்க, இந்த மாதிரி அழகாக எழுதி தராங்க. எங்கே போனாலும் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய இருக்குது. காய்கறி கடை கூட போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், கேப் கலெக்ஷன்ஸ். இது வந்து வீட்டில் வைக்கிற டெக்கரேட்டிவ் திங்ஸ் தான். இது அழகாக இருந்தது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. 100 ருபீஸ் தாங்க. அது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த லைட்டு மேலே ஆன் பண்ணி விட்டால் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பாட்டில் எவ்வளோ அழகாக, இந்த ஷேப்பே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதில் முருகன் பிக்சர் போட்டு சூப்பராக இருக்குது. இது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதோட வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், டீட்டெயில்டாக. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, கேம்ஸு, ஜம்பிங் கேம்ஸ். இதில் போகணுன்னாலே பொண்ணு அடம் பிடிச்சி என்னோடய சன் இந்த ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அடுத்தது வாட்டர் கேம்ஸ். இது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு க்ரௌடாக இருக்கிற இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த பிளேஸ் மட்டும் இருந்தது. ஒரு இதை கூட விடலை, எல்லாமே போயாச்சுங்க. சுற்றி காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மசால் பூரி, காளான் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அழகாக இங்கே வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு விளையாட வைக்கலாம். நல்ல பிளேஸ், நல்லா இருந்தது. ஸோ வாங்க, நம்மளும் சுற்றி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ மசால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க ரவுண்ட் அடிக்கலாம். ஜம்பிங் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், நிறையா நம்மளுக்கு எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. எக்ஸ்போவில் நிறையா
தமுக்கத்தில் மதுரையில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அங்கே என்னென்ன இருக்குமோ எல்லா ராட்டினமும் இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்கங்க. சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே கேம்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நல்லா போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கு நம்ம சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு நம்மளுக்கும் ஒரு ராட்டினம் உண்டு இருக்குது, நான் காமிக்கிறேன். இது வந்து பால் கேம்ஸ். ஸோ இது வந்து 100 rupees இதில் உள்ள விளையாடுறதுக்கு. பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. காய்கறி கடையெல்லாம் போட்டிருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், வாங்க அடுத்து என்னென்ன இருக்குது அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஐஸ்கிரீம் சில்மா அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீமில் இருந்தது. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ. இது வந்து குல்ஃபி ஐஸ், குல்ஃபி. ஸோ அது ஒரு பிளேட்டில் வச்சு தராங்க. அங்கே அந்த குல்ஃபியை பிரிச்சுங்க பாருங்கள். அடுத்து நம்மளுக்கான பெரியவங்களுக்கான ராட்டினம் வந்துருச்சுங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், ஜாலியாக. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கேம்ஸில் நிறைய இருக்குதுங்க. ராட்டினம் நிறைய இருந்துச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அடுத்ததாக ஜீப் கேம்.